ஏய், நினைச்சேன் நீதான் இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ற. ஏய் அதெல்லாம் ஃப்ராடுத்தனம்லாம் நான் ஒண்ணும் பண்ணல. அத்தைக்கு மேக்கப் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற திடீர்னு வரல. எனக்கு கொஞ்சம் மேக்கப் போட தெரியுங்கிறதுனால நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன் அத்தை அழகா இல்லையா? நீங்க கூட சொன்னீங்களே அம்மா சூப்பரா இருக்குன்னு. அப்புறம் என்ன? அதுக்குன்னு இப்படி திருட்டுத்தனம் பண்ணுவியா? உண்மையை சொல்லி பண்ணிருக்க வேண்டியதானே. நான் மேக்கப் போடுறேன்னு சொன்னா அத்தை ஒத்துக்குவாங்களா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அதுக்காக யாராவது ஏமாத்துவாங்களா? வாயில வர்ற பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது தப்பே இல்லன்னு திருவள்ளுவரே சொல்லிருக்காரு. ஏய், எதையாவது சொல்லி நீ பண்ணத நியாயப்படுத்தாத. நீ திருப்பி திருப்பி ஃப்ராடுத்தனம் பண்ற. உன்ன மாதிரி யாரும் இவ்ளோ துணிச்சல் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆமா, போய் தான் சொன்னேன். பர்தா போட்டு அத்தைக்கு மேக்கப் போட்டேன். இப்ப என்ன, அது எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல மாட்டேன் தைரியமா? ஆமா, நீங்க சொல்ல மாட்டீங்க. விஷால் விஷால் ப்ளீஸ் விஷால், இந்த விஷயம் அத்தைக்கு தெரியவே கூடாது. அத்தையோட கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப என்ன மாட்டி விட்டுறாதீங்க ப்ளீஸ். நான் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. ஏய் விஷால் விஷால் ப்ளீஸ் விஷால், எனக்காக விஷால் ப்ளீஸ். ஃபங்க்ஷன்ல மட்டும் ஒரே ஒரு பாட்டு பாட முடியுமா? நல்லா இருக்கும் விஷால் ப்ளீஸ். சும்மா கோவப்படுத்தாத. பாட்டு பாடு பாட்டு பாடுன்னு என்ன டார்ச்சர் பண்ணாத. எனக்கு பாடுறதே மறந்து போச்சு. தயவு செஞ்சு நான் பாடவும் மாட்டேன். என்ன பாட சொல்லி டார்ச்சரும் பண்ணாத. ஏங்க, எனக்காக நீங்க ஒண்ணு பாட வேணாம். அட்லீஸ்ட் உங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாள் இன்னைக்கு. இங்க பாருங்க, இந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு உங்க அப்பா அம்மாவுக்காக நீங்க பாட வேணாமா? அத்தையும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல. முடியவே முடியாது. போ. சுபத்ரா, வாட் a surprise. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் இருங்க. ராகவ், பல்லவி வாங்க. போங்க. விஷால் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி சரி, நல்லா இரு நல்லா இரு. ஐயோ, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி 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 சரி, நல்லா இருக்கு. என் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு உண்டு. ராகவ், விஷால், பல்லவி, நீங்க 3 பேரும் பிறக்கும் போது உங்களை குழந்தையா சுபத்ரா கையில உங்க அம்மா கையில கொடுத்தேன். இப்ப எப்படி வளர்ந்துருக்கீங்க? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யாரு சின்னமணி இவங்க? புதுசு புதுசா வராங்களே. ஆமா, இவங்க எங்க ஃபேமிலி டாக்டர். எங்க எல்லாரையும் கவனிப்பாங்க. குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. டாக்டர், நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? விஷால், இவங்க யாரு? அவங்க எங்க ஃபேமிலி டாக்டர். பேரு மித்ரா. எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தவங்க. அவங்க ரொம்ப பெரிய டாக்டர். ராகவ், நான், பல்லவின்னு 3 பேருக்கும் பிரசவம் பார்த்தவங்க. அப்ப நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணமா? ஏய், பேசக்கூடாது. என்ன உன் இஷ்டத்துக்கு என்ன இப்படி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? இருங்க. ஆமா டாக்டர், எப்படி திடீர்னு இந்த கல்யாண நாளை மட்டும் ஞாபகம் வச்சு வந்திருக்கீங்க? இது உனக்கு 25வது கல்யாண நாள்னு தெரிஞ்சிச்சு, வந்துட்டேன். ரொம்ப நாளா உனக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அதை கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன், வந்துட்டேன். என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாட்டி? உங்க கையில கிஃப்ட் எதுவும் கொண்டு வரல? பல்லவி, கையில கொடுத்தாதான் கிஃப்டா? நான் கொடுக்க போற கிஃப்ட் சுபத்ராவுக்கு மட்டும்தான். எனக்கும் தான் கல்யாண நாள். அப்ப எனக்கும் அந்த கிஃப்ட் இருக்குல்ல? இல்ல இல்ல இல்ல, இது லேடிஸ் ஒன்லி, உங்களுக்கு இல்ல. ஓ, ஓகே. சரி, நீங்க அம்மாக்கே கிஃப்ட் கொடுங்க. என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க பாட்டி, எனக்கு ஆர்வமா இருக்கு. இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கல, அது முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிஃப்ட் என்னங்கிறது சொல்றேன். சஸ்பென்ஸ். சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். எல்லாரும் வாங்க. அப்பா அம்மாவை நான் தான் ஸ்டேஜ்ல உட்கார வைப்பேன். அம்மா
உங்களை கை பிடிச்சு கூட்டிட்டு போறேம்மா. இரு இரு டாக்டர் ஆ? இவ என்னோட மூத்த மருமக பேரு ஸ்ரீஜா. வணக்கம். ஆ, ஆ, நல்லா இருமா. அது என்னோட 2வது மருமக. இசை அண்ணி. ஆஹா, வணக்கம்மா, நான் தான் இசை. ஆ, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி 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 சரி, நல்லா இருமா, நல்லா இரு. ஐயோ, இதெல்லாம் நீ பண்ணணும் ஸ்ரீஜா. சதிகாரி. எழுந்துரு. சுபத்ரா, இந்த பொண்ணு யாருமா? ஆ, அவ என் தங்கச்சி. ஓ, சரி 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 சரி. இவ பேரு வர்ஷினி. ம். இவளும் என் பொண்ணு மாதிரி தான். சுபத்ரா, நீ சொன்னா அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். நானும் விஷால் ராகவ் கல்யாணத்துக்கு வர முடியலையேன்னு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அம்மா, நேரமாச்சு, வாங்கம்மா போலாம். இல்ல பல்லவி. ஒரு நிமிஷம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜோடியா போனாதானே நல்லா இருக்கும். ஓகே. கரெக்ட். அத்தை, வாங்க. மாமா, போ வாங்க. சுபத்ரா. பாஸ்கர். வாங்க அத்தை. மாமா, கை கொடுங்க.